தமிழக வரலாற்றில் முதல் சூப்பர் ஸ்டார் எம்.கே. தியாகராஜ பகதூர் தான். அவர் தொட்ட புகழின் உச்சத்தை தொடுவதற்கு அவர் காலத்துக்கு அப்புறம் பல பேர் முயற்சி செய்திருந்தால் கூட மிகப்பெரிய உச்சத்தை தொட்டவர் தியாகராஜ பகதூர். பல பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். அவர் ட்ரெயினில் வர்றாருன்னா எல்லா ஸ்டேஷன்லையும் ட்ரெயின் நின்று தான் போக முடியும். நிற்காத ஸ்டேஷனில் கூட நின்று தான் போகும். அப்பயே சொல்லுவாங்க, பிளாட்ஃபார்ம் டிக்கெட் மாத்திரம் 500 ரூபாய்க்கு விற்குமா ஒவ்வொரு ரயில்வே பிளாட்ஃபார்ம்லையும். அப்போ பிளாட்ஃபார்ம் டிக்கெட் அரையனா ஒரணா தான் இருக்கும். அப்போ எவ்வளவு பேர் வந்து 500 ரூபா 600 ரூபா கிடைக்கும் பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாஸ் ஹீரோவாக எம்.கே.டி. இருந்தார். ஒரு 12 படங்கள் அவர் நடித்த படங்கள் மெகா ஹிட். அதில் ரொம்ப முக்கியமான படம் ஹரிதாஸ். 3 தீபாவளிகளுக்கு ஒரே தியேட்டரில் ஓடின படம் அது. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி அடுத்த தீபாவளி வரைக்கும் ஓடி அதுக்கடுத்த தீபாவளிக்கும் அந்த படம் ஓடிச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற திரைப்பட நடிகர்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியமா இருக்கும். இந்த பேட்டியில் ஒரு 2 விஷயங்களை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன் அரசியல் சம்பந்தமா. ஒன்று, ஜவஹர்லால் நேரு அவர்கள் திருச்சிக்கு வந்தபோது அவரை வரவேற்பதற்காக பெரிய கூட்டம் கூடியது. அப்போ பக்கத்தில் தியாகராஜ பகதூர் இருக்கும்போது அவரை சுற்றி அதை விட பெரிய கூட்டம் கூடியிருந்தது. அப்போ நேரு கேட்டார் காமராஜர்கிட்ட, என்ன வரவேற்க வந்த கூட்டம் மாதிரி தெரியலையே, ஆனால் இந்த இடத்துல ரொம்ப பெரிய கூட்டம் இருக்கே, என்ன கூட்டம்னு கேட்கும்போது, இது வந்து தியாகராஜ பாகவதர்னு எங்கள் ஊரில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் இருக்காரு, அவருக்கு கூடிய மக்கள் கூட்டம் அப்படின்னு காமராஜர் பதில் சொல்றார். இவ்வளவு செல்வாக்கு உள்ள ஒருத்தரை நீங்கள் ஏன் காங்கிரஸ் கட்சியில் சேர்க்காம இருக்கீங்க? நான் சொன்னேன்னு சொல்லி அவர் உடனே காங்கிரஸில் சேர்த்துடுங்க, அவர் என்ன பதவி கேட்குறாரோ நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நேரு குறிப்பு கொடுத்துட்டு சென்று விடுகிறார். காமராஜர் மூலமாக அந்த செய்தி வருகிறது. அதுக்கு பாகவதர் மறுத்துறார். நான் சினிமாக்காரன், நான் சினிமாவிலையும் நாடகத்திலையும் நடிக்கிறதோட பாடல் பாடுவதோட என் வேலை முடிஞ்சு போச்சு. அரசியல்லாம் சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டவங்க, மக்கள் நலனுக்காக சேவை செஞ்சவங்க, உங்களை மாதிரி உள்ளவங்க இருக்கணும். அரசியல்வாதி இடத்துல சினிமாக்காரன் போய் உட்காரக்கூடாதுன்னு பாகவதர் மறுத்து விட்டார். இன்னைக்கு உள்ள சினிமா நடிகர்கள் பல பேருக்கு அது பாடம். ஒரு சினிமா நடிக்க முன்னா வருங்கால முதலமைச்சரே வருகன்னு போஸ்ட் போடுறான். அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்து ஜவஹர்லால் நேரு இன்விடேஷன் கொடுத்தும் கூட, காமராஜர் நேரில் சென்று அழைத்தும் கூட வர மறுத்தவர் பாகவதர் என்பது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம், அண்ணாதுரை அவர்களும் பாகவதரும் நெருங்கிய நண்பர்கள் தான். அறிஞர் அண்ணா அப்பெல்லாம் நிறைய சினிமாக்களுக்கு கதை வசனம் எழுதிட்டு இருந்தாரு. அதுல முக்கியமான படம் சொர்க்கவாசல்னு ஒரு படம். அந்த படத்துக்கு பாகவதர் தான் நடிக்கணும் அப்படின்னு அண்ணா வந்து பாகவதரை பார்த்து கேட்கிறாரு. அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் நான் ஒரு தடவை பார்க்கணும்னு சொல்றாரு பாகவதர். அதை முழுக்க வாசிச்சு பார்த்தா நாத்திக கருத்துக்கள் அதிகமா இருக்கிற படமா இருக்கு. இவர் பெரிய ஆஸ்திகர். அப்ப அண்ணாதுரை சொல்றாரு, நான் தெய்வ நிந்தனை பண்ண மாட்டேன், நாத்திகம் பேசுற படத்துல எனக்கு இடம் இல்லை, நான் நடிக்க மாட்டேன் என்று மறுத்து விடுகிறார். இல்ல, நான் நாஸ்திகன் தானே, நான் எப்படி வேற மாதிரி படம் எடுக்க முடியும் அப்படின்னு அண்ணாதுரை கேட்கிறாரு. அப்போ பாகவதர் சொல்றாரு, நான் ஆஸ்திகன் தானே, நான் எப்படி அப்படி நடிக்க முடியும் அப்படின்னு கேட்டு அந்த படத்தில் அவர் நடிக்கல. அப்போ எதற்காகவும் சமரசம் செய்து கொள்வதில்லை என்றதுல பாகவதர், தியாகராஜ பாகவதர் அவர்கள் ரொம்ப தீவிரமா இருந்தார். நாம போற்றுகிற தெய்வீகமும் அவர்கிட்ட இருக்கு, தேசியமும் அவர்கிட்ட இருந்திருக்கு. பாகவதர் அவர்கள் தன் வாழ்நாள் முழுக்க தேசியத்தையும் தெய்வீகத்தையும் போற்றியவர், தேசியவாதியாக இருந்தவர், எதற்காகவும் சமரசம் செய்து கொள்ளாதவர். அவருடைய கடைசி காலம் மிக வறுமையில, சொல்லத்தக்கதாக இல்லாத காலம் என்ற போதும் கூட அந்த வறுமையிலும் கூட அவர் சமரசம் செய்து கொள்ளவில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் என்பது அவரது சிறப்பு. அவரது புகழ் எப்போதும் ஓங்கி நிற்க, தமிழகத்தை தாண்டியும் அவர் புகழ் செல்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நாங்கள் செய்வோம். அதே மாதிரி விஸ்வகர்மா திட்டம், இது ஐயா நரேந்திர மோடி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் விஸ்வகர்மா. அதை தமிழ்நாடு முதலமைச்சர் இது ஒரு ஜாதியை சொல்வதாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அதை அமல்படுத்த மாட்டோம், கலைஞர் கைவினை திட்டம் என்ற பெயரில் நாங்கள் ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துவோம்னு சொல்லிவிட்டார். எதுவுமே புரியறதில்லை திமுகங்கிறது தான் எங்களுக்கு வேதனையா இருக்கு. விஸ்வகர்மா இல்லைன்னா உலகமே இல்லை. இந்த தொழில்கள், அடிப்படை தொழில்கள் இல்லாமல் உலகமே இயங்காது, இந்தியா இயங்காது, ஸ்கில் டெவலப்மெண்ட்டே இருக்காது. அதை கூட சரியாக புரிந்து கொள்ளாமல் விஸ்வகர்மான்னு சொன்னா ஜாதியை திணிக்கிறான் பிஜேபிக்காரன்னு அதை தவறா சொல்லி அந்த திட்டத்தையே கொச்சைப்படுத்தி இருக்கிறார் திமுக அரசாங்கம், ஸ்டாலின் அவர்கள். இந்த இடத்துல அதற்கான ஆட்சேபனை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்தியாவில் 15 மாநிலங்களுக்கு மேல நாங்கள் ஆட்சி செய்கிறோம்.
இப்ப சமீபத்தில் டெல்லியில, ஹரியானால, மகாராஷ்டிரால நாங்க ஆட்சியை பிடிச்சிருக்கோம். பல மாநிலங்கள் ஆட்சி செய்யற கட்சி, மத்தியில் ஆட்சி செய்யற கட்சி. எங்களது தேர்தல் செல்வாக்கு என்னன்னு இந்தியா முழுக்க நிரூபித்திருக்கிற ஒரு கட்சி. நான் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பேன்னு சொன்னா அர்த்தம் இருக்கு. ஏற்கனவே இந்த மாதிரிலாம் சாதிச்சிருக்கோம்னு சொல்லி சொல்ற மக்கள்கிட்ட. ஏற்கனவே சினிமாவில் நடிச்சு பஞ்சு டயலாக் பேசி அவர் ஆட்சியை பிடிப்பேன்னு சொன்னா அது ரொம்ப கேலியாத்தான் இருக்கும். விஜய் அவர்கள் புகழ்பெற்ற ஒரு சினிமா வசனம் இருக்கு, ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு. ஏதோ ஒரு சினிமாவில் சொல்லுவார், துப்பாக்கியா, ஐ ஆம் வெயிட்டிங்னு. நான் நினைக்கிறேன் அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு இன்னும் 50 வருஷம் ஹி வில் பி வெயிட்டிங். மும்மொழி கொள்கைனா இந்தின்னு சொல்லி தப்பா பிரச்சாரம் பண்றாங்க திமுகல. மும்மொழி கொள்கைன்றது என்ன? தாய்மொழியில 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கணும். இது தேசிய கல்விக் கொள்கையில இருக்கு. இப்ப ஸ்டாலினுக்கு இதுல என்ன ஆட்சேபனை? தமிழக முதலமைச்சருக்கு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் 10 வயசு வரைக்கும் மாணவர்கள் தமிழ்ல தான் பாடம் படிக்கணும்ன்றது அவருக்கு என்ன ஆட்சேபனை இருக்கு? அதையும் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. அதற்கப்புறம் ஆங்கிலம் ஒரு மொழியா இருக்கும். மூன்றாவதா, இது தேசிய கல்விக் கொள்கை என்பதனால மாநிலங்களை எல்லாம் இணைக்கணும், மக்களை இணைக்கணும்ன்றதுனால மொழி மக்களை இணைக்கும் ஒரு கருவி, ஒரு சாதனம் என்பதனால மூன்றாவதாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கறதா தேசிய கல்விக் கொள்கை. மூன்றாவதா ஏதாவது ஒரு இந்திய மொழி. ஹிந்தின்னு சொல்லவே இல்லையே. தமிழ்நாட்டில் நிறைய உருது பேசுற முஸ்லீம்கள் இருக்காங்க, உருது கத்துக்கிட்டோம். அவங்கெல்லாம் கன்னியாகுமரியில, கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல மலையாளம் பேசுறவங்க நிறைய இருக்கிறாங்க. அவங்க அந்த பகுதியில் மலையாளத்தை அறிமுகப்படுத்துங்க, கத்துட்டு போறாங்க. கன்னடத்தை அறிமுகப்படுத்துங்க, கத்துட்டு போறாங்க. நீங்க திராவிட மொழின்னு தானே பேசுறீங்க. கால்டுவெல் திராவிட மொழி குடும்பம் தான் நடத்தினாரு. அதையாவது செய்யுங்க மும்மொழியில. அதற்கும் ஒருபடி மேல சொல்றேன், இது தமிழ்நாட்டில் ஹிந்தியை திணிப்பதற்கான கல்விக் கொள்கை இல்ல, தமிழை எல்லா மாநிலங்களிலும் திணிப்பதற்கான கல்விக் கொள்கை. நீங்க உத்தரப்பிரதேசத்தில் கூட, இப்ப நான் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து என்ன செய்வேன்? யோகி ஆதித்யநாத் ஐயா அவர்களை சந்திச்சு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ உத்தரப்பிரதேசத்தில் தமிழை 3வது மொழியாக அறிமுகப்படுத்துங்கன்னு சொல்லுவேன். செய்வார் அவரு. பெங்காலில் போய் மம்தா பானர்ஜிட்ட கேட்பேன். மத்திய பிரதேசத்தில் மோகன் யாதவ் முதலமைச்சராக இருக்கிறார் கேட்போம். பிஜேபி ஆளுகிற மாநிலங்களை நான் கேட்க முடியுமா? வாய்ப்பு இருக்கிற இடங்கள்ல பண்ணுங்க. மும்பையில லட்சக்கணக்கான தமிழர்கள் இருக்காங்க. தேவேந்திர பட்னவிஸை பார்த்து 3வது மொழியா தமிழை சொல்லிக் கொடுங்க தமிழர்களுக்கு நாங்க கேட்டா ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு. அப்ப தமிழை தமிழ்நாடு தாண்டி எடுத்துட்டு போறதுக்கும் இந்த கல்விக் கொள்கை உதவும் இல்ல. அப்படித்தானே நீங்க பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு இந்திய திணிக்கிறான். இந்திய எத்தனை நாளைக்கு சார் போய் சொல்லுவீங்க? அது திமுக காரனுக்கு இந்தி எது இங்கிலீஷ் எதுனே தெரியல. கடையனூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இங்கிலீஷ் அடிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அது 3வதா இருக்கு வரிசையில். மேல இந்தி இருக்கு, நடுவில் தமிழ் 3வதா இருக்கு. 3வது மொழி வேண்டாம்னு சொல்லிட்டாரு ஸ்டாலின். 3வது மொழி அளிக்கலாம் இங்கிலீஷ. எங்க புரட்சி தலைவர் படத்தை போட்டுட்டு அவர் ஓட்டு கேட்கிறாரு. எங்க கட்சி ஆட்சியை அவர் ஊழல் ஆட்சிக்கிறாரு. என்னங்க புரட்சி தலைவர் படத்தை போட்டுட்டு இருக்காரு. புரட்சி தலைவருடைய கட்சியின் ஆட்சியை ஊழல் ஆட்சிக்கிறது என்ன? சினிமாவில் டபுள் ரோல் பண்ற மாதிரி டயலாக் என்ன பேசுறாரு அவரு? அண்ணாவை மறந்து விட்டார்கள் அண்ணா திமுக. அண்ணா புரட்சி தலைவருடைய அண்ணாவுடைய இதயக்கடி புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச இயக்கங்க. இன்னைக்கு இந்த ஆண்டிப்பட்டி பக்கம் போக இன்னும் அந்த புரட்சி தலைவருடைய நினைவு எல்லா இடத்துலயும் இருக்கும். அவருடைய தொண்டர்கள் நாங்க. இன்னும் சொல்ல போனா நாங்கெல்லாம் பெருங்க அண்ணாவை பார்த்ததில்லை. அண்ணா மரணத்தப்ப எனக்கு என்ன 2 வயசா இருந்திருக்கும், 65ல். புரட்சி தலைவரை வந்து பார்த்தவர்கள், அம்மாவால் ஆளாக்கப்பட்டவர்கள். எப்படி அண்ணாவை மறப்போம்? எங்கள் வழிகாட்டிகளை யாரும் மறப்பாங்களா? சும்மா அவர் டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவர் கட்சி ஆட்சிக்கு கொண்டு வரணும் ஆசைப்பட்டா அதை செய்ய சொல்லுங்க. தேவையில்லாம எங்கள்கிட்ட இருந்து வர சொல்லுறீங்க. அப்புறம் நாங்கெல்லாம் வெகுண்டு இருந்தோம்னா தப்பா போயிடும். அதாவது ஊழல் அவரை கேள்வி கேட்கிறாங்க. நான் சோசியல் மீடியால பார்த்தேன். எனக்கு கரெக்டான கேள்வியா தான் தெரிஞ்சு. ஊழலை ஒழிப்போங்கிறீங்களே. நீங்க உங்க படத்தை பிளாக் டிக்கெட் வித்து தானே அந்த ஊழலே உங்களால ஒழிக்க முடியல. 100 ரூபாய் 150 ரூபாய் டிக்கெட் 1000 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதை கூட உங்களால ஒழிக்க முடியல. நீங்க என்ன நாட்டு ஊழல் வச்சு முதல்ல வெளியில வாங்க சார். வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டு ஊழலை ஒழிப்போம், எங்க கொள்கை எதிரி, உடலங்காதிரின்னு பேசிட்டு இருக்காரு அண்ணா. அவருக்கு பிடிக்கலன்னா திமுக பேசுறேன். தேவையில்லாம அண்ணாவெல்லாம் எங்க மறந்துட்டோங்கிறாங்க. நாங்க எப்படி மறப்பாங்க அண்ணா? அண்ணாவை தமிழ்நாடு மறக்குமா? புதுசா வந்துட்டு அண்ணாவை பத்தி பேசிட்டு இருக்கு. சிரிப்பா இருக்குங்க. ஏதோ நடிகர் அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கிறதா எதோ வேணாலும் செய்வாங்க. நீங்க பண்ணி நீங்க மாநில தேர்தலுக்கு போட்டி போடுங்க. நீங்க ஆட்சி அமைச்சு பாருங்க. அவங்க
முதல்ல வெளில வாங்க சார். முதல்ல வந்து வெளியில வந்து ஊடகங்களை சந்திங்க சார். அவங்கதான் உங்களுக்கு ஒரு நாட்டு நடப்பெல்லாம் சொல்லுவாங்க. ஊடகங்களை சந்திங்க. நீங்க உள்ள ஒரு இண்டோர்ல உட்காந்துட்டு இல்லாத மாநாடுங்கிற பேர்ல எங்கேயோ ஆளுகளை கூட்டி வச்சுட்டு ரசிகர் கூட்டம் நடத்துறீங்க. புரட்சி தலைவர் நான் வந்து முன்ன கேட்டப்ப நீங்க எல்லாம் புத்திசாலிகள் நினைப்பேன் ஊடகத்தில் உள்ளவங்க. நான் தஞ்சாவூர்ல பேசுறப்ப எனக்கு அன்னைக்கு டேட்டே நான் இருக்கு ஆகஸ்ட் 27 எங்க கட்சி நிர்வாகி வீட்டு கல்யாணத்தப்ப அப்ப விஜய் மாநாடு நடத்தி முடிச்சார். இப்ப சொல்ற பதில் உங்களுக்கு நீங்க எல்லாம் புரியாம இருந்தீங்க நான் சொன்னதோட அர்த்தம். மதுரை மாநாடு எம்ஜிஆர் படத்துல வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் மாதிரி 67 திரும்பவும் 77 திரும்பவும் அண்ணாவும் கிடையாது அவரு. அண்ணா மாதிரிலாம் யாரும் இன்னொரு அண்ணா பிறக்க முடியுமாங்க பாருங்க. இன்னொரு புரட்சி தலைவர் பிறக்க முடியுமாங்க? சினிமாவில் நடித்து வரவங்களாம் எம்ஜிஆர் ஆயிட முடியுமா? 77 திரும்பவும் நான் சொல்றேன் 2011 திரும்பவும் 2001 திரும்பவும் 99 திரும்பவும் 77 திரும்பவும் சொல்றக்கூடிய அந்த என்ன சொல்றது அது தகுதி உள்ளவர்களே நாங்க தான். புரட்சி தலைவருக்கு தொண்டர்கள் தான். நீங்க எங்க பேரை இரவலுக்கு யூஸ் பண்றீங்க. ஏன்னா அமைதியா போனா நீங்க எதை வேணாலும் பேசுவீங்களா? அன்றைக்கு நான் பார்த்தேன். சரி ஏதோ பேசுறாரு வரட்டும். அவரை நான் என்ன சொன்னேன், விஜயகாந்த் போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் சொன்னேன். புரட்சி தலைவர் மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த நான் சொன்னேன். அதை நீங்க புரிஞ்சுக்கலன்னா நான் அது முட்டாள் இல்லை. விஜயகாந்த் அவர்கள் 2006 ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. அவர் 8% வாக்கு வாங்கினாரு. ஒரு தொகுதிதான் ஜெயிச்சாரு. ஆனா எங்களையும் பாதித்தார், அவர்களையும் பாதித்தார் சொன்னார். அதை விட சற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனா எம்ஜிஆர் மாதிரி வருவான்னு சொன்னேன். கேட்கல சார். நீங்க தானே அவர் அப்படி சொன்னீங்க அப்படி சொன்ன நான் என்ன சொன்னேங்கிற தாண்டி நீங்க அர்த்தம் பண்ணீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். 2026 அவர் தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது தாக்கம் இருக்கு சார். ஆனா புரட்சி தலைவர் மாதிரிலாம் இன்னொரு புரட்சி தலைவர் முடியாது. புரட்சி தலைவரோட வாரிசுகள் நாங்க எல்லாம் இருக்கோம் சார். நாங்க ரெட்டையில இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண முடியும் சார்? நீங்க ரெட்டையிலை பலவீனப்பட்டு விட்டதுன்னாங்க, ஒரே நாள்ல பலமாகி விட்டது. என்னங்க நாங்கள் எல்லாம் மனவாச்சரிகளை விட்டுட்டு ஒன்று இணைந்தோம். இன்னைக்கு ஒரு நாம் விரோதம் மதிக்கிற ஒரு பத்திரிகை எங்களுக்கு எதிரான பத்திரிகை அதை வந்து ரியாலிட்டி எழுதுறாங்க. உண்மைதானே? நான் கேட்கறது நீங்க மற்றவங்க மாதிரி நான் கேட்கல, யதார்த்தத்தை கேட்கிறேன். எங்க எதனால ஆட்சி அமைதலையோ அந்த காரணம் இன்னைக்கு சரி செய்யப்பட்டு விட்டது. அன்றைக்கு நாங்க ஒன்னா இருந்திருந்தோம்னா நேரடியா 21 தொகுதியில அதிமுக தோற்றுச்சு. அதோடைய பாதிப்பு 50-60 தொகுதியில செங்கோட்டையர் வந்து இங்க இருக்க ஒரு மட்டும் தலைவர் மற்றவங்க அதிமுக கூட்டணியிலயோ அது திமுக கூட்டணியில இருக்கும் தலைவர்களே இல்லை அப்படிங்கிறாரு. அண்ணன் வந்து ரொம்ப பெரிய மதிக்கக்கூடிய மூத்த நிர்வாகி. சரி அவர் பேசிட்டு போறாரு. அதெல்லாம் பேசுவாங்க. அவர் நாங்க அண்ணாவை மறந்து விட்டேன்னு அவர் பேசுவாரா? அவரை பேச சொல்லுங்க. எம்ஜிஆரை மறந்து விட்டோன்னு பேசுவாரா? அவர் பேசிட்டுங்க, நான் பேச சொல்றேன். சார் இப்ப இந்த தேர்தல்ல எதை நோக்கி உங்க முக்கிய கோஷமா இருக்கு? சொல்லுங்க, ஊழலை ஒழிப்போம், இந்த ஊழலாட்சியை ஒழிப்போம். பிரதமர் அவர்கள் இன்றைக்கு 16 சொன்னது போல சிஎம்சி இந்த ஆட்சிக்கு 3 வார்த்தையில சொல்றாரு, 3 இடத்துல சிஎம்சி: கரப்ஷன், மாஃபியா அண்ட் மூன்றாவது என்ன சொன்னாங்க தெரியலையா? கிரைம். கரெக்டா சொன்னாரு. நீங்க அப்டேட்டடா இருப்பீங்க. இன்னைக்கு 3 வார்த்தை திரு ஆத்திச்சூடி மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. பெரிய அனுபவமிக்க இந்தியாவே போற்றக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவை பெருமிதமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவை உலக அரங்கிலே உயர்த்தியிருக்கின்ற, தொடர்ந்து 3 முறை இந்தியாவின் பிரதமராக வந்து சாதனை செய்திருக்கிற மாபெரும் தலைவர் மோடி அவர்கள் 3 எழுத்திலே தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த ஆட்சியின் அவலங்களை சொல்லியிருக்கிறார்.